ஹலோ ஹலோ, இங்க சைட் தானே? ஆ, அஹ்மத் எப்படி இருக்கிறாய்? நான் நான் நல்லா தான் இருக்கேன். எங்க நின்று வாரேன்? நான் வேலைக்கு போய் வாரேன். ஆ ஆ, சரி சரி சரி. அஹ்மத், நீ இப்ப என்ன செய்கிறாய்? இப்ப எதுவும் இல்லை சைட். வீட்டில் அப்பா அம்மாவும் நம்மளை வெறுத்துட்டாங்க. படிப்பையும் பாதியில் விட்டுட்டார். என்ன செய்கிற? என்னோட படிச்ச நீ இப்போ தொழிலுக்கு வாராய். நீங்களாம் சொன்னதை நான் அந்நேரம் கேட்டிருந்தா நான் இந்த இப்போ இப்படியான நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். கூட்டாளிமாரோட கூடி இந்த வாழ்க்கையெல்லாம் நல்லா சீரழிஞ்சு வைத்து. அஹ்மத், பாடசாலையில் நீ சொன்னது நினைவு இருக்கா? இந்த படிப்பெல்லாம் வேலைக்காக மாட்டேன் சொன்னே. இப்போ எப்படி இருக்கா அஹ்மத்? பார்த்தீங்களா, அந்நேரமெல்லாம் இந்த புத்தி சரியா வேலை இல்லை. நான் அப்படியெல்லாம் பேசி இருக்கிறேன். ஆசிரியர்களை எல்லாம் ஏமாற்றியெல்லாம் பேசி இருக்கிறேன். அதற்குரிய அந்த பரிசத்தை நான் இன்றைக்கும் இப்பையும் அனுபவிச்சு இருக்கிறேன் சைட். அன்று ஆசிரியர் திருத்திய போது நீ எவ்வளவெல்லாம் பேசின. உங்களோட உமா அப்பா எல்லாம் எவ்வளவெல்லாம் சொன்னாங்க, நீ கேட்டீங்களா? அந்நேரம் அதுகளை கேட்டிருந்தா இன்றைக்கு இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமாக மாட்டேன். என்னோட நீயும் வேலைக்கு வந்திருக்கலாமே. பார்த்தீங்களா, என்ன செய்கிற? எல்லாம் முடிஞ்சு போச்சு. வயசும் போயிட்டுது, வாழ்க்கையும் போயிட்டுது. ஊரில் மற்றவங்களிடத்துல மதிப்பும் இல்லை. என்ன செய்வேன்? ஒரு ஓரங்கட்டி மக்களால் புறக்கணிக்கப்பட்டு நாம் இப்போ இருந்து கிடைக்க. நம்மளோட உடலை விட்டு பிரிந்த உயிரும் நம்மளை விட்டு கடந்து போன காலங்களும் ஒரு நாளும் மீண்டு வராது அஹ்மத். இப்பயும் பரவாயில்ல, காலம் இருக்கு. நீங்க இந்த உங்களுடைய இந்த செயல்களை எல்லாம் விட்டு போட்டு திரும்பவும் நீங்க முயற்சி செய்தா நீங்க வெற்றி அடையலாம் அஹ்மத். ஓம் சைத், நான் இப்ப உன்னை கண்டது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். நான் இன்னமும் பார்ப்போம். இப்பயும் நீங்க சொல்றத நான் இனியும் கேட்டா தானே எனக்கு இது மாதிரி நான் ஒரு ஏற்பாடுகளை பண்ணுவேன். சரி, உன்னை கண்டது எனக்கு மிச்சம் பெரிய எனக்கு சந்தோஷம். பரவாயில்ல அஹ்மத், இப்பயும் பிரச்சனை இல்லை. நீ இப்போ ஓயல் வரைக்கும் படிச்ச நீ தானே. நீ இப்போதே இருந்து நல்ல ஒரு கோர்ஸ் ஒன்றை பார்த்து செய். ஒரு கோர்ஸ் ஒன்றை பார்த்து செஞ்சு அதில் முயற்சி எடு. பழைய செயற்பாடுகளை எல்லாம் விட்டு மறந்து போட்டு தாய் தந்தையர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு கெட்ட நண்பர்களை எல்லாம் விட்டு மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்று வாழலாம் அஹ்மத். நான் இப்பயும் சேர கண்டு நான் மன்னிப்பு கேட்கணும். பாப்பா அம்மாட்டையும் போய் மன்னிப்பு கேட்டு போட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் ஒன்றை ஃபாலோ பண்ணி நானும் நல்ல ஒரு மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறேன். சரி, சந்திப்போம். போய் வாங்க. சரி, ஓகே, சரி.